ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் பீஸ் அடித்து பைப்பிங் வைக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. நான் ஒரு முக்கோணமான ஒரு ஷேப்பில் உள்ள ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை கரெக்டான ஆவரேஜில் மடித்து முக்கோணமாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல கிராஸ் எடுத்தால் தான் நல்ல பெண்டிங் கிடைக்கும். நல்ல ஃபுல் கிராஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் தைச்ச ப்ளவுஸை திரும்பவும் பிரித்து இப்போ பைப்பிங் வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் நான் வெறும்னே இருக்கட்டும் அது மட்டும்னு சொல்லிட்டு தைச்சிட்டேன். ஆனால் பைப்பிங் வேணும்னு கேட்டுட்டதுனால திரும்பவும் அதை பிரித்து வேலை பார்த்துட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி 1.5 அடி ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக அந்த அளவுக்கு கோடு போட்டேன். இதை வந்து எக்ஸ் மாதிரி யோசிச்சுக்கணும். அதாவது 1 இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி வச்சு 2 கார்னர்ஸும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த கிராஸ் வந்து ஃபுல் லென்த்தில் இந்த இழுத்து விட்டோடனே அப்படி ரப்பர் மாதிரி திரும்பவும் சுருங்கும். அப்படி இருந்தால் தான் ஃபுல் கிராஸில் இருக்குதுன்னு அர்த்தம் கிளாத்து. இப்போ நான் வைக்கிறேன்ல அந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வைக்கணும். வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த்தையும் நான் காட்டுறேன். கார்னர் டு கார்னர் வரணும். கொஞ்சம் விலகி வந்தாலும் துணி சின்னதாக, ஒரு சைடு சின்னதாக ஒரு சைடு பெருசாக அந்த மாதிரி வரக்கூடாது. அதனால் அதோட எட்ஜஸில் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிறத நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் துணியை 2ஆக மடக்கி வச்சுக்கிட்டு இது வந்து ப்ளவுஸு லைட்டாக பிரித்து விட்டுட்டு அந்த கார்னரில் இப்போ நான் பைப்பிங் வைக்கிறதுக்காக அடிக்கிறேன். ஒரு நண்டுக்கல் அளவோ இல்லாட்டி ஒரு நூல் அளவு கூட போதும். அந்த அளவுக்கு தான் நான் இப்போ பைப்பிங் வைக்கலான்ட்டு இருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வெளிப்பக்கத்தில் வச்சு அடிக்கணும். நம்ம உள்பக்கமாக அப்படி திருப்பிடலாம். திருப்பி ஒரு கை வச்சு நம்ம பிடிச்சி தான் அதுக்கு மேலே எட்ஜு தையல் போடணும். ஆனாலும் பைப்பிங் மேலே தையல் வரக்கூடாது, கிளாத்து மேலே தான் அந்த தையல் வரணும். அந்த மாதிரி அந்த கலரில் நூல் எடுத்துகிட்டு அதே மாதிரி அந்த கார்னரில் மட்டும் விழணும் நூல். அப்படி விழுந்தால் தான் இந்த கலருக்கு வந்து அது நீட்டாக தெரியும். அதனால தான் செக் பண்ணிக்கணும் தையல்லாம் கரெக்டாக விழுந்திருக்கா, எட்ஜில் விழுந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. மடக்கி ஒரு கை வச்சு பிடிச்சிக்கிட்டே தைங்க, அப்போ தான் அது ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள் பக்கமாக திருப்பி பார்த்தா எந்த சிலம்பும் இருக்காது இப்படி தைக்கும்போது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி தைச்சதுலேயும் நான் தைச்சிட்டேன். நீங்கள் எல்லா பைப்பிங் வச்சுட்டு இந்த மாதிரி தைங்க. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு பைப்பிங் நூல் அளவு தான் அந்த பைப்பிங் இருக்கும். இப்போ நெக் போர்ஷன் தைக்க போகிறோம். இந்த மாதிரி 2 போர்ஷனை வச்சுட்டு நல்ல பக்கத்தில் வச்சுட்டு நாம் பிறப்பக்கமாக ப்ளவுஸை போட்டிருக்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக அந்த சைடு துணி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க லைட்டாக. ஏன்னா தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம பின்னாடி பேக் சைடு திருப்பும்போது அந்த சைடு பிரிஞ்சு வந்துடும் சில சமயம். அதனால் நல்லா தைச்சிக்கோங்க. ஃபுல்லத்தையும் திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைப்பிங்காக உருட்டுங்க. ஓகே, அப்புறம் நெக்கை வந்து நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு பைப்பிங் பண்ணக்கூடாது. நெக்கோட வலிக்கே தான் நம்ம போகணும். அது எப்படி வளைஞ்சிருக்கோ அதே பொசிஷனில் தான் நம்ம திருப்பணும். ஸ்லோவாகவே பண்ணுங்கள் புதுசாக பண்ணுறவங்க. அப்புறம் ஷோல்டரோட தையல் வந்து எப்போவுமே பேக் சைடு பார்க்கவே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஷோல்டரில் நிற்கும். சில பேர் ஃப்ரண்ட் சைட் பார்க்க தைச்சி வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் அது முன்னாடி இறங்கிடும். ஏன் நானே அந்த மாதிரி முன்னாடிலாம் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ரொம்ப கொஞ்சம் இறக்கமாக இருக்கிறது காரணமே இந்த ஷோல்ட்ரு வந்து சரியாக அந்த இடத்துல உட்காராதது தான். அதனால் அந்த இடத்த கரெக்டாக பேக் சைடு திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். திரும்பவும் இதை நல்லா உருட்டி பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் தையல் போடணும். எட்ஜஸ் ஃபுல்லாக போட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில்